ஒரு காலத்துல ஒரு சின்ன புத்த மத ஆசிரமம் இருந்தது, ஒரு அமைதியான மலை மேல. அங்கே ஒரு ஞானியான ஆசான் தன்னோட சில சீடர்களோட சேர்ந்து வாழ்ந்தாரு. அவங்க தினம் முழுக்க தியானம் பண்ணி உள அமைதியையும் சுய கவனத்தையும் கடைபிடிக்கிற பாதையில பயில்றதும் தான் வேலை. அவங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம இருந்தது. அந்த ஆசிரமத்துல ஒரு புது சீடன் கூட வந்திருந்தான். அவன் ரொம்ப நேர்மையானவனும் ஆர்வமுள்ளவனும் தான். ஆனா இன்னும் ஆன்மீக பாதையில புதியவனாக இருந்தான். மற்றவர்கள மாதிரி அவனும் ஒவ்வொரு காலையிலவும் மலையிலிருந்து கீழே வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஊர்ல போய் பிச்சை எடுக்க வந்தான். ஒரு நாள் அந்த பையன் பிச்சை கேட்கறதுக்காக ஒரு வீட்டு கதவை தட்டினான். ஒரு பொண்ணு கதவை திறந்தா. அப்பதான் குளிச்சுட்டு வந்திருந்தா போல. அவளோட ஈரமுடி முகம் முழுக்க அப்படியே ஒட்டிக்கிட்டு ஒரு தேஜஸோட இருந்தா. இளம் துறவிக்கு அவளை பார்த்ததும் அப்படியே சிலையாகிட்டான். இவ்வளவு அழகான பொண்ணு அவன் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அவளையே கண்ணெடுக்காம பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணு புன்னகையோட உள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. ரொம்ப மரியாதையா அவனுக்கு கொடுத்தா. துறவி அவளுக்கு நன்றி சொல்லிட்டு மடத்துக்கு திரும்பி வந்தான். ஆனா அந்த பொண்ணோட முகம் அவன் மனசுலேயே நின்னு போச்சு. மறுநாள் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு தயாரானான். துறவிகள் தினமும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்கணும்னு தான் விதி. ஆனா இவன் அதே வீட்டுக்கே மறுபடியும் போலாம்னு முடிவு பண்ணான். போய் கதவை தட்டினான். மறுபடியும் அதே இளம்பெண் பிரகாசமான சிரிப்போட அவனை வரவேத்தா. மரியாதையா சாப்பாடு கொடுத்தா. துறவி அதை வாங்கிட்டு திரும்பி வந்தான். ஒரு நாள் காலையில இளம் துறவி வழக்கத்துக்கு முன்னாடியே அவ வீட்டுக்கு போயிட்டான். கதவை திறந்த அந்த பொண்ணு பணிவா, சுவாமி, நான் குளிச்சதுக்கு அப்புறம் தான் பிச்சை போடுவேன், அதுதான் என் வழக்கம் அப்படின்னு சொன்னா. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க, நான் ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு பிச்சை தர்றேன், கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னு சொன்னான். துறவியும் சரின்னு தலையாட்டினான். அவ குளிக்க போனதும் இளம் துறவி யாருக்கும் தெரியாம அவளையே பின்தொடர்ந்து போனான். அந்த பொண்ணு ஆத்துக்கு போய் குளிக்க ஆரம்பிச்சா. இளம் துறவி ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு அவ குளிக்கிறதையே பார்க்க ஆரம்பிச்சான். ஒரு நிமிஷம் அவனுக்குள்ள குற்ற உணர்ச்சி வந்துச்சு. நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு யோசிச்சான். ஆனா அடுத்த நொடியே அவனுக்குள்ள இருந்த ஆசை அதிகமாயி அவனோட மனசையே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஆர்வமா அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். குளிச்சு முடிச்சதும் அந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்பினான். இளம் துறவி அவளுக்கு முன்னாடியே வேகமா ஓடி போய் அங்கேயே காத்திட்டு இருந்த மாதிரி நடிச்சான். அவ திரும்பி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி மரியாதையா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தா. அன்னைக்கு ஆரம்பிச்சு தினமும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான். ஒவ்வொரு நாளும் காலையில அந்த பொண்ணு குளிக்கிறத ரகசியமா பார்த்துட்டு அப்புறமா அவ வீட்டுல பிச்சை வாங்குவான். இப்போ மடத்துல யார்கிட்டையும் பேசுறதே இல்ல. பெரும்பாலும் அந்த பொண்ணோட நினைப்பிலேயே ஆழ்ந்து போயிருவான். தியானம் பண்ணும்போதும் அவனால கவனம் செலுத்த முடியல. அவனோட குரு இந்த மாற்றத்தை கவனிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் குரு அவனை கூப்பிட்டு மென்மையா, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. ஆனா சீடன், ஒண்ணுமில்ல குருவே, எனக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான். குரு அமைதியா இருந்தாரு. ஆனா அவனை இன்னும் உன்னிப்பா கவனிக்கணும்னு முடிவு பண்ணினாரு. மறுநாள் காலையில சீடன் பிச்சைக்கு கிளம்பினதும் குரு ரகசியமா அவனை பின்தொடர்ந்து போனாரு. கொஞ்ச தூரத்துல இருந்தே எல்லாத்தையும் பார்த்தாரு. சீடன் ஆத்தங்கரையில ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு குளிக்கிறத பார்த்துட்டு இருந்தான். குருவுக்கு ஒரு பெருமூச்சு வந்துச்சு. அவரோட மனசு முழுக்க வருத்தம் நிறைஞ்சு போச்சு. குரு அமைதியா நடந்து போய் அவனோட தோள் மேல உறுதியா ஒரு கை வச்சாரு. இளம் துறவி அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் திரும்பி பார்த்தான். அவன் முகம் வெளிரி போச்சு. உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ சாக்கு சொல்ல முயற்சி பண்ணான். ஆனா அவன் குரல் நடுங்கிச்சு. குரு எதுவும் பேசல. அவனோட கைய பிடிச்சுக்கிட்டு மலையை நோக்கி அழைச்சிட்டு போனாரு. ரொம்ப தூரம் நடந்த அப்புறம் ஒரு அசைவில்லாத சேரும் சகதியுமா இருந்த குளத்துக்கு வந்தாங்க. குரு அவனோட கையை விட்டுட்டு, அமைதியா இந்த குளத்தை கடந்துட்டு மறுபடியும் வர முடியுமா உன்னால அப்படின்னு கேட்டாரு. இளம் துறவி இன்னும் பயத்திலேயே இருந்தாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவன் தன் ஆடையை கழட்ட ஆரம்பிச்சான். ஆனா குரு உடனே அவனை தடுத்து, ஏன் ஆடையை கழட்டுற அப்படின்னு கேட்டாரு. சீடன் பதில் சொன்னான், குருவே, குளம் அசிங்கமா இருக்கு, ஆடைய போட்டுக்கிட்டு உள்ள போனா அது அழுக்காகி வீணாயிடும். குரு மென்மையா சிரிச்சிட்டு சொன்னாரு, பெரிய விலை இல்லாத இந்த ஆடைய கூட அசிங்கப்படுத்த உனக்கு மனசு வரல. ஆனா விலை மதிப்பில்லாத உன் மனச எவ்வளவு ஈஸியா அழுக்காக விடுற. பிறகு அவர் தொடர்ந்தார், ஆடைய ஈஸியா துவைச்சிடலாம், ஆனா மனசு அழுக்காயிட்டா அதை சுத்தம் பண்றது ஈஸி இல்ல. அவர் அந்த சேரும் சகதியுமா இருந்த குளத்தை சுட்டி காட்டினாரு. ஆசைங்கிறது இந்த சேரு மாதிரி தான். முதல்ல பார்க்கும்போது ஒண்ணும் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா ஒரு முறை உள்ள காலை வச்சிட்டா அது ஒட்டிக்கும். நீ எவ்வளவு போராடுறியோ அவ்வளவு ஆழமா உள்ள போவ. அவர் இளம் துறவிய பார்த்துட்டு சொன்னாரு, அதே மாதிரிதான் நீ ஆசைய உன் மனசுக்குள்ள விட்டா அது உன்னை அழுக்காக்கும், உன்னை பொறி வச்சு சிக்க வைக்கும். நீ நிறுத்தலனா அது உன்னை இன்னும் மேலும் மேலும் கீழே இழுத்துட்டு போகும். இளம் சீடனுக்கு ரொம்பவே வெட்கமா போச்சு. குருவோட வார்த்தைகளோட ஆழம் அவனுக்கு புரிஞ்சுது. கண்ணீர் அவனோட கன்னத்துல வழிஞ்சு ஓடுச்சு. அவன் குருவை பணிஞ்சு, என்ன மன்னிச்சிடுங்க குருவே, நான் வழி தவறி போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். குரு மென்மையா அவனோட தோள் மேல கை வச்சு சொன்னாரு, விழுறது உன் தோல்வி இல்ல, விழுந்த இடத்துலயே கிடக்கிறது தான் தோல்வி. அதனால இன்னும் பலசாலியாவும்
ஞானத்தோடவும் மறுபடியும் எழுந்து வா. அன்னைக்கு ஆரம்பிச்சு இளம் துறவி உண்மையிலேயே தன்னோட நிஜமான பயிற்சிகளை ஆரம்பிச்சான். அவன் பிச்சைக்கு போறத நிறுத்திட்டான். தன்னோட மனசுக்குள்ள இருந்த சண்டைகளை எதிர்த்து போராடினான். மனசை காப்பாத்தி தன் இதயத்தை சுத்தப்படுத்தினான். வருஷங்கள் கழிச்சு அவன் ஒரு சிறந்த ஆசிரியரானான். அவரோட ஞானத்துக்காகவும் ஆழமான புரிதலுக்காகவும் அவர் அறியப்பட்டார். அவர் அடிக்கடி தன் சீடர்கள் கிட்ட சொல்வாரு, மற்றவர்களை ஜெயிக்கிறது தற்காலிகமானது, ஆனா தன்னை ஜெயிக்கிறது தான் நிரந்தரமானது. நம்ம வாழ்க்கையில நிறைய பேரு, முக்கியமா இளைஞர்கள், வேண்டாத பாலியல் எண்ணங்களால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த எண்ணங்கள் மனச நிம்மதியா இருக்க விடாது. வேலையிலையோ படிப்புலையோ கவனத்தை சிதறடிக்கும். ஒருவித அமைதியின்மையை கொடுக்கும். நாம எவ்வளவு எதிர்க்க நினைக்கிறோமோ அவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப வந்து நம்மள தொந்தரவு செய்யும். ஆனா நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த எண்ணங்கள் சும்மா வர்றது இல்ல. நாம பார்த்த, கேட்ட இல்ல கற்பனை பண்ண விஷயங்கள்ல இருந்துதான் இந்த எண்ணங்கள் பெரும்பாலும் உருவாகுது. பாலியல் தூண்டுதல்கள் ஏற்படுறது சகஜம்தான். எல்லாரும் அந்த சக்தியிலிருந்து தான் பிறந்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி எண்ணங்களையே சிந்திச்சுட்டு அதுக்கே அடிமையாகிறது நல்லதில்ல. உங்க மனசு எப்பவும் செக்ஸ் பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப உங்க மனசுல ஊட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பெரும்பாலும் நீங்க பார்த்த கண்டென்ட், முக்கியமா ஆன்லைன்ல பார்த்த விஷயங்கள் உங்க நினைவுகளை ஆக்கிரமிச்சிருக்கும். இன்னைக்கு இணையத்துல பெரிய அளவுல ஆபாச கண்டென்ட் இருக்கு. ஒருத்தர் தன்னோட போன்ல அதை பார்க்கும்போது அந்த காட்சிகள் மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அப்புறம் இந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து மனசு கட்டுப்பாடே இல்லாம போற மாதிரி தோணும். ஆனா உண்மை ரொம்ப சிம்பிள். உங்க மனசுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுக்கறத நிறுத்திட்டா அந்த எண்ணங்கள் தானாவே மறைய ஆரம்பிக்கும். ஆபாசமான விஷயங்களை பார்க்கறத நிறுத்திட்டா மனசு குணமடைய ஆரம்பிக்கும். மெதுவா அந்த விஷயங்களும் கற்பனைகளும் அதோட பிடியை இழந்துரும். இந்த சுத்திகரிப்பு வேகமா நடக்கணும்னு நினைச்சா தியானம் செய்ய ஆரம்பிங்க. தியானத்துக்கு மனசுல ஆழமா பதிஞ்சிருக்க விஷயங்களை அழிக்கிற சக்தி இருக்கு. அது அமைதியையும் தெளிவையும் மன வலிமையையும் கொடுக்கும். கடைசியில ஆசைங்கிற விதைகளை உங்க மனசுல விதைக்காதீங்க. தியானம் செய்யுங்க. உங்க எண்ணங்களை பாதுகாங்க. மெதுவா உங்க மனசு சுத்தமாகி தெளிவா அமைதியா பலமா மாறும்.